கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும். வெல்கம் பேக் நேயர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அதிரை எஃப்எம் 90.4 நமது சமூகம் நமது நலன். அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நான் உங்க ஆர்ஜே ஃபாஹிரா. நேயர்களே, நிகழ்ச்சிகளை தொடர்ந்து மிஸ் பண்ணாம கேளுங்க, ஸ்கிப் பண்ணாம கேளுங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில யார் இணைந்திருக்காங்க அப்படின்ற ஒரு பெரிய ஆர்வத்தோட நிச்சயமா எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். வீட்டிலே இருக்கக்கூடிய பெண்கள், வீட்டில இருந்துட்டு என்னங்க பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கிற பெண்கள், கண்டிப்பா இந்த பதிவு உங்களுக்கானது தான். ஸோ நிச்சயமா நீங்க கேளுங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வீட்லயே இருந்து ஆரி ஒர்க் கத்துக்கிட்டு அதே ஒரு பிசினஸா பண்ணிட்டு இருக்கக்கூடிய வேதாரண்யத்தை சேர்ந்த ஆரி ஒர்க் பண்ணிட்டு இருக்க கார்த்திகா அவர்கள் தான் நிகழ்ச்சியில இணைந்திருக்காங்க. ஸோ இவங்க கூட பேசி உங்களுடைய பிசினஸ் பத்தியும் இவங்களுடைய பயண அனுபவங்கள் பத்தியும் நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ நிகழ்ச்சியில தொடர்ந்து இணைந்திருங்க, மிஸ் பண்ணாம கேளுங்க. நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் வாங்க. வாழ்த்துக்கள் மேம். உங்களை பத்தி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வாழ்த்துக்கள் மேம். முக்கியமா உங்களுக்கு நன்றி. அப்புறம் ஆதிரை எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். என்னுடைய பெயர் பாத்தீங்கன்னா கார்த்திகா சிவராமன். நான் நாகப்பட்டினம் மாவட்டத்துல வேதாரண்யம் பகுதியில இருக்கிறேன். ஸோ நான் ஆரி ஒர்க் பிசினஸ் வேதாந்தத்துல சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கேன். நான் ஒரு எம்சிஏ கிராஜுவேட். நான் இப்போதைக்கு ஆரி ஒர்க்ல நல்ல ஒரு சக்சஸான ஒரு லைஃப் அண்ட் பிசினஸ் எல்லாமே ரன் பண்ணிட்டு இருக்கேன் நானு. ஓகே மேம், எத்தனை வருஷமா இந்த ஆரி பயணத்துல இருக்கீங்க? எப்படி இதை கத்துக்கிட்டீங்க மேம்? நான் இது ஒரு 4 years நான் அந்த ஒர்க் நான் பண்ணிட்டு இருக்கேன் நானு. இதை நான் எப்படி கத்துக்கிட்டேன்னு பாத்தீங்கன்னா, எல்லாருக்குமே கொரோனா அப்படிங்கறதுல எல்லாருக்குமே லைஃப் சேஞ்சஸ் ஆனிச்சு. ஸோ அதே கொரோனா தான் எனக்குமே இந்த ஒரு பாதையை மாத்தி விட்டது. சில பேருக்கு கொரோனா தப்பா போனுச்சு, எனக்கு அது ஒரு சரியானதா அமைஞ்சிச்சு. நான் எம்சிஏ டிகிரி முடிச்சுட்டு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு தெரியாம நின்றுட்டு இருக்கப்ப சென்னையில போய் ஒர்க் பார்த்தேன். அந்த 1 month பார்த்தப்பதான் கொரோனாவுடைய ஸ்டார்டிங் காலம் வந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாரும் போலவே நானுமே சொந்த ஊருக்கு திரும்புற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் வாழ்க்கையில என்ன பண்றது என்ன ஏதுன்னு தெரியாம பிளாங்கா நின்றுட்டு இருக்கப்பதான் சரி இந்த ஆரி ஒர்க் எங்க ஊர்ல ஒரு 4 yearsக்கு முன்னாடி அந்த அளவுக்கு அதை பத்தி யாருக்கும் தெரியாது. அப்பதான் எங்க ஊர்ல எல்லாம் அது ஆரம்பம். அப்ப நான் என்னுடைய ஒரு ஃப்ரெண்டும் நானும் ஒரு விளையாட்டாக போய் நாட்களை கடத்தணும், அதுக்கு என்ன பண்ணலாம் அடுத்தது கொரோனா கொஞ்சம் முடிகிற வரைக்கும் அப்படின்னு போய் கத்துக்கிட்டதுதான் இந்த ஆரி ஒர்க். அது இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்குன்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல நானு. சூப்பர் மேம். ஸோ யதார்த்தமா ஒரு கத்துக்கிட்ட விஷயம் அப்படின்றது உங்களுக்கு இன்னைக்கு ஒரு பிஸ்னஸாவே மாறி இருக்கு. ஸோ அது ஒரு உண்மையாவே இது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஆரி ஒர்க் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இருக்க காலத்தில் நிறைய ஃபேமஸாக இருக்குது, நிறைய ட்ரெண்டிங்கில் நிறைய ஒர்க்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. இப்போது இந்த ஆரி ஒர்க்கோட ஹிஸ்ட்ரி அப்படின்றது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லுவீங்க மேம்? அதாவது நம்ம ஆரி ஒர்க் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க ஒரு 10 வருஷமா இருக்கு 15 வருஷமா இருக்கு அப்படின்னு நினைச்சு பாதி பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையா பாத்தீங்க அப்படின்னா அது முகலாயர் காலத்துல அரச ஆட்சியிலேயே பாத்தீங்கன்னா இந்தியாவில நமக்கு வந்துருச்சு. மேக்சிமம் அரசர்கள் அப்புறம் அரசர் குடும்பத்துல உள்ள அவங்களுடைய ஆடைகள் பாத்தீங்கன்னா இந்த ஆரி வழக்கப்படிதான் அவங்க வடிவமைப்பாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா தங்க நூல்கள் தங்க பொருட்கள் அந்த எல்லா மெட்டீரியலையும் பாத்தீங்கன்னா அதை வச்சு செஞ்சிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் காலங்கள் போக 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 அது கைவினை ஆட்கள் அதுக்கப்புறம் ஆடை வடிவமைப்பாளர்கள் மூலியமா கொஞ்சம் கொஞ்சமா நாட்கள் எல்லாரும் செய்யற மாதிரி நார்மலாவும் தங்கத்தாலதான் செய்யணும் அவசியம் இல்ல நார்மலாவே செய்யலன்னு சொல்லி இன்னைக்கு இந்த நூற்றாண்டுல பாத்தீங்க அப்படின்னா ஆடைகள்ல இருந்து லெஹங்கா நார்மல் கல்யாண பொண்ணுக்களுடைய அந்த பிளவுஸ் பாவாடை சட்டை சின்ன பிள்ளைங்களுக்கு அது எல்லாமே இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆரி ஒர்க்கு எல்லாருமே பண்ணலாம். ஹையா பண்ணணும் அவசியம் இல்லை, லோவா கூட நல்லா அழகா பண்ணலாங்கிற முறைக்கு வந்திருக்கு இன்னைக்கு. சூப்பர் மேம். ஸோ இதோட ஹிஸ்ட்ரிங்கிறது அரசர்கள் காலத்திலேருந்தே ஆரம்பமாகுது இல்லையா? ஆனால் இப்போதான் எல்லாருக்குமே ட்ரெண்டாக தெரிஞ்சு எந்த ஒரு சின்ன ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் அப்படின்னா கூட ஃபங்க்ஷனுக்கு போகிறவங்க கூட ஆரி ப்ளவுஸ் போட்டுட்டு போகிற அளவுக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ ஆரி ஒர்க் செய்கிறதுக்கு மொத்தமாக எவ்வளோ பொருட்கள் மேம் தேவைப்படும் உங்களுக்கு? ஆரி ஒர்க் செய்யறதுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப பொருள் அவசியம் இல்லை மேம். நமக்குன்னு தேவை ரொம்ப இது எல்லாரும் ரிச்சான ஃபேமிலி பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. நமக்கு அடிமட்டத்துல உள்ள மக்கள் கூட இதை அழகா கத்துக்கொண்டு அழகா செய்யலாம். நம்மள்ட்ட இருக்கிற கொஞ்சம் காசை வச்சே நம்ம இதை செய்யலாம். பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு தேவையான பொருட்கள்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டு ஒரு ஃப்ரேம் அந்த துணியை மாற்றத்துக்கான உள்ளது. அதுக்கு தேவையான ஊசி சின்ன சின்ன மெட்டீரியல் அந்த பீட்ஸ் சொல்லுவாங்க இல்லையா அதுதான். அது இருந்தாலே நம்ம சிம்பிள் பிளவுஸ் கூட அழகா பண்ணி
நம்ம கஸ்டமரை கவர்றதுக்காக இருக்கு மேம். சோ அதனால நம்ம வந்து இதை நினைச்சு இவ்வளவு ஆகுமோ அப்படிலாம் நினைக்க வேண்டியதில்லை. நம்மள்ட்ட இருக்கிற கையில உள்ள காசை வச்சு கொஞ்சமா இருந்தா கூட போதும். நம்ம சேவிங்ஸ் மணியை வச்சு கூட நம்ம தாராளமா இந்த அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி அழகா பண்ணாலே அதுவே போதுமானது மேம். நிச்சயமா மேம். ஸோ எல்லாருமே எடுத்து செய்யக்கூடிய ஒரு தொழில் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? ஸோ இப்போ ஆரி ஒர்க் பிளவுஸ் அப்படின்றது எவ்வளோ காஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது, எங்க வரையும் போகுது மேம்? அதாவது இந்த காஸ்ட் பாத்தீங்கன்னா ஒருத்தர் அந்த மாதிரி பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க மேம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வச்சிருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா நான் 1000 இருந்து ஆரம்பிக்கிறேன் மேம். ஏன்னா எல்லாருமே போட்டுக்கணும் அதே நேரத்துல. சோ நமக்கு கட்டுப்படி ஆகணும் அப்படிங்கிற நேரத்துல நமக்கு 1000 இருந்து ஆரம்பிக்கிறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதோட ரேட் வந்துட்டு டிசைனை பொறுத்து கிட்டத்தட்ட 20, 30 அதுக்கு மேல வரைக்கும் நான் இப்போ கேள்விப்பட்ட வரைக்கும் பாத்தீங்கன்னா 1,00,000 வரைக்குமே தாண்டுதுன்னு சொல்றாங்க மேம். அது நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. அந்த அளவுக்கு மக்கள் வந்து இதுல வந்து அவ்வளோ ஒரு ஈர்ப்போட இருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப. கண்டிப்பா மேம். ஸோ இப்போ வந்து நிறைய புதுசான விஷயங்கள் உள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. அதுலயும் இந்த ஆரி ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். நார்மலா போட்டுட்டு போற ஒரு சுடிதார்ல ஆரம்பிச்சு பிளவுஸ் வரையும் எல்லா இடத்துலையுமே ஆரி அப்படின்றத எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த ஆரி ஒர்க் அப்படின்றத நீங்க எடுத்து செஞ்சுட்டு இருக்கீங்க. இதுல இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல லாபம் அப்படின்றது கிடைக்குதா மேம்? அதாவது இந்த ஆரி ஒர்க்ல பாத்தீங்க அப்படின்னா லாபங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மேம். அது வந்து எனக்கு ஒரு பெரிய தன்னம்பிக்கையுமே கொடுத்தது. இதை வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு விளையாட்டா ஆரம்பிச்சது இன்னைக்கு என் வாழ்க்கையில வந்து ஒரு பிசினஸா இருக்குன்னா அது அதோடைய லாபம் தான். முதல்ல கொஞ்சம் கஷ்டமா தான் நமக்கு அந்த அளவுக்கு நான் லாபம் வந்து பார்க்கல. ஏன் அப்படின்னா நமக்கு வந்து இப்போதைக்கு அந்த ஒரு இது இருந்தா போதும், நமக்கான ஒரு அமௌண்ட் இருந்தா போதும்னு நினைச்சதுதான். ஆனா இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சக்சஸான ஒரு அமௌண்ட் எனக்கு வந்து இன்னைக்குமே நல்லா கிடைச்சிட்டு இருக்கு. சோ முழு மனதோட இந்த ஒர்க்கை நம்ம பண்ணோம்னா இந்த ஒர்க் எந்த ஒர்க் பண்ணாலுமே நமக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். அதே மாதிரி இந்த ஆரி ஒர்க் நான் ஆரம்பிச்சேன். என்னை இன்னைக்குமே அது கைவிடல. நல்ல ஒரு லாபத்தை தான் மேம் எனக்கு கொடுத்துட்டு இருக்கு. ஸோ வந்து யதார்த்தமா விளையாட்டுத்தனமா கத்துக்கிட்ட ஒரு விஷயத்த நீங்க பிசினஸா பண்ணியிருக்கீங்க. அது மூலமா உங்களுக்கு ஒரு நல்ல லாபமும் கிடைக்குது அப்படின்றது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். இப்போ உங்களை மாதிரியே நானும் ஒரு ஆரி கத்துக்கணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க மேம்? கண்டிப்பா மேம். இது வந்து யாரு வேணாலும் கத்துக்கலாம் வந்துட்டு. சோ அப்படி இருக்கிறப்ப இதுக்கு கரெக்டா என்னால நான் வந்து இதை வச்சுதான் என்னுடைய வாழ்க்கையே நான் கொண்டு வர போறேன். இதை ஒரு பிசினஸா நான் கொண்டு பண்ணணும். இதை நல்லா ஒரு எல்லாமே இன்ச் பை இன்ச்சா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இதுக்கு வந்து ஒரு குடும்ப உறுப்பினரா இருக்கிறவங்களுக்கும் சரி, இல்ல நார்மலா காலேஜ்ல போயிட்டு வந்துட்டு இருக்கவங்களுக்கும் சரி, அவங்க கண்டிப்பா 2 மாதங்கள் கண்டிப்பா தேவைப்படும் மேம். ஏன்னா ஆரி ஒர்க்குங்கிறது ஒரு சின்ன ஒரு இது கிடையாது. அதுக்குள்ள போனீங்கன்னா ஒரு கடல் மாதிரி உள்ளது. அதுல ஒரு விஷயத்தையும் நம்ம கத்துக்கணும்னா கண்டிப்பா 2 மாதங்களுக்கு ஆகும் மேம். அப்படி கத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா எவ்வளவு பெரிய ஒரு சேலஞ்சிங்கான டிசைன் கொடுத்தா கூட அந்த 2 மாதம் நம்ம பயின்ற அந்த பயிற்சி வந்துட்டு நமக்கு அவ்வளோ ஒரு ஹெல்ப் பண்ணும் மேம். கண்டிப்பா மேம். ஸோ 2 மாத காலங்கள் வந்து முழு பயிற்சி எடுத்துக்கும் போது அதை கண்டிப்பா நம்மளால சரியா செய்ய முடியும் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? ஸோ இதை தாண்டி ஒரு ஆரி பிளவுஸ் செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு வைங்களேன், ஒரு பிரைடுக்கு நீங்க பண்றீங்க அப்படின்னா அதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குவீங்க மேம்? அதாவது டைமிங் பாத்தீங்கன்னா ஒருத்தருக்குமே மாறும். இப்ப அதாவது எப்படின்னா ஆரம்பம் பிகினர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு டைம் ஆகும். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆளுன்னா அவங்களுக்கு டைம் ஆகும் மேம். இப்ப எனக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஹெவி டிசைன் பிரைடல் ஒர்க் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நான் டைமிங் ஃபிக்ஸ் பண்ணி தான் நான் எப்போதுமே ஒர்க் பண்ணுவேன். அப்போதான் நம்ம நினைச்ச நேரத்துல கரெக்டா முடிக்க முடியும். அப்போ ஒரு நமக்கு பிளவுஸ்ன்னு பாத்தீங்கன்னா 2 கையிலயும் டிசைன் பண்ற மாதிரி இருக்கும். அப்போ ஒரு ஹேண்டுக்கு பாத்தீங்கன்னா நான் நல்ல பிரைடல் பிளவுஸ் நல்ல இதா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 நாள் எடுத்துப்பேன். சோ அப்ப 2 கை பாத்தீங்கன்னா ஒரு 4 நாட்கள் வச்சாலுமே முதுகுக்கு எனக்கு ஒரு நாள் 5 நாட்கள் ஆகும் மேம். அந்த ஒரு நல்ல ஹெவியான டிசைன் முடிக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா எனக்கு 5 நாட்கள் ஆகும் மேம். அதே நேரத்துல ஒரு சிம்பிள் டிசைன் நான் சொன்ன மாதிரி அந்த 1000 ரூபாய் டிசைனே நான் பண்ணணும்னா எனக்கு வந்து 2 நாட்களே போதும் மேம். எந்த ஒரு இதுலயுமே போகாம இது முழு மனதோட இந்த தொழிலை மட்டுமே எடுத்து நம்ம பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா 2 நாட்கள்ல அந்த சிம்பிளான பிளவுஸையுமே நம்ம பண்ணி அழகா தச்சும் நிறைய பேர் கேட்பாங்க இல்லையா? சோ அவங்களுக்கு 3 நாட்கள்லயே அவங்களுக்கு கொடுத்துடலாம். பிரைடல் பிளவுஸ் மேக்சிமம் 5 நாட்கள் தான் எடுத்துக்கலாம். மினிமம் 3 டேஸ்லயே நான் முடிச்சிருவேன் மேம் எப்போதுமே. சூப்பர் மேம். ஸோ அதுக்காக மெனக்கெட்டு பண்ணும்போது கண்டிப்பாக பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? ஸோ இப்போது நிறைய பேரோட தாட் எப்படி இருக்குன்னா ஆரி ஒர்க்கு அப்படின்றத கற்றுக்கணுன்னா டைலரிங் தெரிஞ்சிருக்கணுமாங்கிற ஒரு கேள்வி எல்லார் மத்தியிலையுமே இருக்குது.
ஸோ தைக்க தெரிஞ்சாதான் இந்த ஆரி ஒர்க் எடுத்து நம்மளால பண்ண முடியுமா மேம்? கண்டிப்பா கிடையாது மேம். ஆரி ஒர்க்குக்கும் டெய்லர் இதுக்குமே ரொம்ப ரொம்ப வித்தியாசம் இருக்கு மேம். அதுக்கு அதாவது இன்னும் சொல்ல போனா எனக்குமே டெய்லரிங் வந்துட்டு முதல்ல தெரியாது. நான் கத்துக்கொள்றப்ப. அப்போ வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இது ஃபுல் அண்ட் ஃபுல்லா நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் தான் மட்டுமே. இதுக்கு வந்து படிப்பு தேவையான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது மேம். அதே மாதிரி டெய்லரிங் தெரிஞ்சிருக்குமா கேட்டா கிடையாது மேம். வயது வரம்பு இருக்கா? அதுவுமே கிடையாது மேம். நம்மளுக்கு இது வந்து நான் கத்துக்கணும். இது எனக்கு பிடிச்சிருக்கு. இதை நான் செய்யணும். இது என் வாழ்க்கையில ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரும் அப்படின்னு நினைக்கிறவங்க யாரா இருந்தாலுமே இதை கத்துக்கலாம். சோ இதுக்கு டெய்லரிங் முக்கியமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையவே கிடையாது மேம். இதை நீங்க டெய்லரிங் தெரிஞ்சவங்களை நீங்க ஒர்க்குக்கு வச்சுக்கிட்டாலோ இல்ல டெய்லரிங் போயிட்டு நீங்க டிசைனிங் முடிச்சு கொடுத்தா கூட நமக்கு போதும். இன்னைக்குமே நான் வந்துட்டு டெய்லரிங் வந்து நான் டிசைன் பண்ணுவேனே தவிர நான் டெய்லரிங் பண்றது கிடையாது. நான் அதுக்குன்னு ஆட்கள் வச்சுதான் செய்யறேன். சோ இதுக்கும் டெய்லரிங்க்கும் எந்த விதமான ஒரு சம்பந்தமும் கிடையாது மேம். சோ நீங்க யாரு வேணாலும் பயப்படாம எந்த வயசான இருந்தாலுமே சரி நமக்கு வந்துட்டு இதை தாராளமா கத்துக்கலாம் மேம். இதை சூப்பர் மேம். ஸோ டெய்லரிங் தெரிஞ்சாதான் என்னால் பண்ண முடியும் அப்படின்றது கிடையாது. நிச்சயமாக எல்லாராலையுமே இந்த ஆரி ஒர்க் எடுத்து பண்ண முடியும் இல்லையா? பட் எந்த ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போதும் அதில் ஸ்ட்ரகிள்ஸ் நிச்சயமாக இருக்கும். ஸோ உங்களுடைய இந்த ஆரி ஒர்க் பிஸ்னஸில் என்ன ஸ்ட்ரகிள் இருக்குது? ஸோ அதை எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க மேம்? கண்டிப்பா மேம். அதாவது நீங்க சொன்ன மாதிரி எந்த ஒரு பிசினஸ் இருந்தாலும் கண்டிப்பா அந்த ஸ்ட்ரகிள்ஸ் நிறையவே இருக்கும். அதே மாதிரி எனக்குமே இருந்துச்சு. ஆரம்ப கட்டத்துல கத்துக்கிட்டேன், வெளியில வந்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்றது அப்படிங்கிறப்ப நம்ம எப்படி அந்த ஆர்டர் எடுக்கிறது அப்படிங்கிறப்ப நிறைய ஒரு கஷ்டத்தை நான் வந்துட்டு எதிர்கொண்டேன் மேம். நிறைய டெய்லர் கடையில போயிட்டு எனக்கான ஒரு வாய்ப்பு கொடுங்க நான் கண்டிப்பா எல்லாத்தையுமே கேட்பேன் வந்துட்டு. அவங்க வந்து எல்லாருமே எடுத்த உடனே நம்பி கொடுக்க மாட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப என்னுடைய பிளவுஸை நானே போட்டு கொண்டு போய் காமிச்சு இதை மாதிரி நான் போட்டது இதை இப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதான் என் ரேட்டு, உங்களுக்கு பிடிச்சா எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்பேன். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நான் ஆர்டர் வாங்கி அதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு யாருமே வந்து ஒரு சப்போர்ட் கிடையாது மேம். எனக்கு வந்து ஆரம்பத்துல என்னுடைய நண்பர் ஒருத்தவங்க இருந்தாங்க. அதுக்கப்புறமா ஃபுல் அண்ட் ஃபுல்லா நானே அதை வந்து இந்த பிசினஸ் பாக்குற மாதிரி இருந்துச்சு. சோ அப்ப என்ன அப்படின்னா ஒரு பொண்ணா எல்லாமே செய்யற மாதிரி இருந்துச்சு. ஆரி ஒர்க்ல மெட்டீரியல் வாங்குறதா இருக்கட்டும், கஸ்டமரை நம்ம போயிட்டு பாக்குறதா இருக்கட்டும், கஸ்டமரை வந்து நம்ம அட்டென்ட் பண்றது, அதுக்கப்புறம் அந்த பிளவுஸ் தச்சு முடிச்சு அவங்கள்ட்ட கொடுக்குறப்ப இருக்கட்டும், அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம கொடுக்கணும். சோ நிறைய சவால்கள் வந்துச்சு எனக்கு வந்து. சோ கொஞ்சம் கொஞ்சமா என்ன இருந்தாலும் நமக்கு ஒரு நம்பிக்கை, நம்ம மேல ஒரு நம்பிக்கை வச்சு இந்த ஒர்க் நல்லா பண்ணி கொடுத்தேன். அதே மாதிரி கஸ்டமருக்கும் அதே மாதிரி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனாலயே நிறைய கஸ்டமர் என்னை வந்து தேடி வந்தாங்க வந்துட்டு. சோ இந்த மாதிரி நிறைய சவால்கள் இருந்துச்சு. ஏன்னா ஒரு ஒரு மெட்டீரியலுமே பாத்தீங்கன்னா நான் வந்து இருக்கிறது வேதாரண்யம். சோ அது வந்து இப்பதான் வளர்ந்து கொண்டு வருகிற ஒரு நகரம். அப்படி இருக்கிறப்ப ஆரி ஒர்க்குக்கான அந்த மெட்டீரியல் வந்து அங்க அதிகமா கிடைக்காது. சோ அப்ப அது எங்க கிடைக்கும்னு தேடினேன். நானே போனேன் வந்துட்டு. எனக்கு திருச்சி, மதுரை அந்த மாதிரி இடத்துலதான் கிடைச்சிச்சு. சோ நானே அந்த இடத்துக்கெல்லாம் தனியா போனேன். எல்லா மெட்டீரியலையும் வாங்கிட்டு வருவேன். ஒரு ஆளா போய் எங்களுடைய ஊர் வந்து கடல்புறம் அப்படிங்கறனால நான் ஒரு இடத்துக்கு போகணும்னாலுமே மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்டிப்பா ஆகும். சோ அப் அண்ட் டவுன் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு 9 hours ஆகும். சோ ஒரு பொண்ணா இருந்து தனியா போய் எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறமா ஒரு கஸ்டமர்ட்டையும் நான் பேசுறதப்ப கஸ்டமர் எப்படி, அதாவது கஸ்டமர் பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, கோவப்படுவாங்க, நல்லா பேசுவாங்க. சோ எல்லாருமே நான் அவங்கள வந்துட்டு ஒரு சிரிச்ச முகத்தோட சிரிச்ச அந்த இதோட நான் வந்து அவங்களை அட்டென்ட் பண்ணணும். சோ ஒருத்தவங்களுக்கும் அவங்களுக்கு ஏத்த மாதிரி நான் அந்த ஒர்க்கை நான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் மேம் நானு. ஸோ எந்த பிஸ்னஸ்லையுமே ஸ்ட்ரகிள்ஸ் நிறைய இருக்கும். அதே போல் ஆரியில் என்ன பெருசாக இருக்க போகுது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு மத்தியில் நீங்கள் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணி அதை ஓவர் கம் பண்ணி இன்னுமே அந்த பிஸ்னஸை ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இதை தாண்டி இன்னுமே நீங்கள் நிறைய நல்லா பண்ணணும் அப்படின்றதுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ ஆரி ஒர்க் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் சொன்னீங்க 2 நாட்கள் நாங்கள் உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு. ஸோ அப்போது உங்களுக்கு முதுகு வலி அந்த உடல் ரீதியான பிரச்சனைகளும் ஏற்படுமா மேம்? கண்டிப்பா மேம். அதுதான் இந்த ஆரி ஒர்க்ல ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்டே மேம். அதாவது மற்ற ஒர்க்குகள் எப்படின்னு தெரியல எனக்கு. இந்த ஆரி ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஒரு ஒர்க் எடுத்துக்கிட்டாலுமே ஒரு மணி நேரத்துல 2 மணி நேரத்துல முடிக்கிற ஒரு விஷயமாவே இல்ல மேம். ஒரு சிம்பிள் டிசைன் எடுத்தா கூடமே நமக்கு 2 நாள் ஆகுது. அப்ப அந்த 2 நாள்ல 1 மணி நேரம் தான் உட்காருவேன் அப்படிலாம் கிடையாது மேம். இந்த நாள் ஃபுல்லா நான் உட்காருவேன். சோ எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு நான் உட்கார்ந்துட்டு திரும்பி இப்ப காலையில 10 மணிக்கு நான் உட்கார்ந்தா நைட்டு 10 மணிக்கு தான் மேம் ஏந்திரிப்பேன். அப்படி பண்றப்ப ஃபுல்லா குனிஞ்சுதான் நம்ம பண்ற மாதிரி இருக்கும். அப்ப வந்து ஃபுல்லா பாடி பெயின் ஃபுல்லா இருக்கு மேம். உடம்பு தலையில இருந்து நமக்கு கால் வரைக்கும் ரொம்ப பெயினா இருக்கும். கை, முதுகு எல்லாமே வலிக்கும். முக்கியமா கண். ஏன்னா ஒரே இதை பார்த்து நம்ம செஞ்சுட்டு
செஞ்சிட்டு இருக்கிறப்ப கண்ணுடைய வலி ரொம்ப அதிகமா இருக்கும் மேம். சோ இதனால எனக்கு வந்து நிறைய உடல் ரீதியா நிறைய ப்ராப்ளம் வந்துச்சு. வந்துட்டு ஃபேமிலியில கூட சொன்னாங்க, எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுற நீனு, விட்டுரு அப்படின்னு. ஆனா அவங்க விட்டுருன்னு சொன்னாலும் இதை நம்பிதான் நான் இருக்கிற சுச்சுவேஷன்ல இருந்தேன் நானு. சோ அது மட்டும் இல்லாம இதை விட்டுட்டும் போக முடியாது. ஏன்னா என்னை நம்பி அவ்வளோ கஸ்டமர்ஸ் கொஞ்ச நாட்கள்லயே நான் அவ்வளவு பேரை ஏர்ன் பண்ண. வந்துட்டு அப்படி இருக்கிறப்ப அந்த கஸ்டமருக்காச்சும் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்ன கஷ்டம் உடல் ரீதியாவும் சரி மன ரீதியாலும் சரி நம்ம தேடி வரவங்களுக்கு சந்தோஷமா நம்ம ஒரு விஷயத்த அவங்களுக்கு நம்ம பண்ணி கொடுக்கணும். அதனால இந்த ஒர்க்கை வந்து ஒரு சந்தோஷமா, இந்த எவ்வளவு வலி உடம்பு வலி இருந்தாலும் சரி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நம்ம இதை செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆனா அதுல ஒரு சந்தோஷம், கடைசியா கஸ்டமர் கையில அந்த பிளவுஸை கொடுக்கறப்ப அவங்களுடைய அந்த சிரிப்பு ரொம்ப அழகா இருக்குக்கா, எனக்கு நான் நினைச்ச மாதிரியாவே நீங்க செஞ்சு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தையிலேயே நமக்கு அந்த ஒரு எல்லா ஒரு அந்த கஷ்டமுமே போயிடும் மேம் நமக்கு. நிச்சயமா மேம். ஸோ என்னதான் உடல் ரீதியான பிரச்சனைகளை சமாளிச்சு மன ரீதியான பிரச்சனைகளை சமாளிச்சு ஒரு நாள் முழுக்க பொறுமையாக உட்காந்து இப்படி நம்ம மாறி பண்ணி முடித்தோம் அப்படின்னாலும் அதுக்கான ஃபீட்பேக் அப்படிங்கிறது கஸ்டமர் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எல்லாமே மறைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இருந்துட்டுருக்க இந்த சூழலில் இப்போது எல்லாராலையுமே ஆரியை வந்து கற்றுக்க முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா மேம்? இப்போ வயசு வித்தியாசம் இல்லாமல் எல்லாராலையுமே கற்றுக்க முடியுமா? கண்டிப்பா மேம், கண்டிப்பா மேம். அதாவது எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எல்லா வேலைக்குமே வந்துட்டு ஒரு ஒரு வயது இருக்கும். வந்துட்டு அதே மாதிரி இதுல பாத்தீங்க அப்படின்னா ஸ்கூல் படிக்கிற பிள்ளையில இருந்து வயசானவங்க வரைக்குமே இந்த ஒர்க்கு தாராளமா அவங்களால கத்துக்க முடியும். அதுக்கு ஒரே ஒரு இது, அதை இன்ட்ரெஸ்டோட கத்துக்கிறவங்களால மட்டும்தான். நான் பாத்தீங்க அப்படின்னா நான் பார்த்த வரைக்குமே சின்ன பிள்ளைங்களுமே இதை கத்துக்கிட்டு செஞ்சுட்டு நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லா பண்றாங்க. நல்ல ஒரு பிள்ளைகள் பெற்று குடும்ப தலைவியா இருந்து கொண்டு அவங்களுமே பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கிறாங்க. இளம் பருவத்தினருமே நல்ல ஒரு இதா பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இதுக்கு வந்து நம்ம இதை பண்ணலாமோ இதை பண்ணக்கூடாது, நமக்கு இது வருமோ, அப்படி நம்ம வயசு ஒரு வேலை அதிகமா இருக்கு இல்ல கம்மியா இருக்கு அதனால இதை பண்ண முடியுமா அப்படிங்கிற எந்த ஒரு அவங்களுக்கு எந்த ஒரு டவுட்டுமே வேண்டியில்லை மேம். தாராளம் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம், எனக்கு இது பிடிச்சிருக்கு, கண்டிப்பா என்னால செய்ய முடியும், நீங்க முழு மனதோட நம்புனீங்கன்னா இது எப்பேற்பட்ட வயசா உள்ளவங்களுமே தாராளமா இந்த ஒர்க்கை நல்லா செய்யலாம் மேம். கண்டிப்பா மேம். ஸோ இதுக்கான ட்ரைனிங்ஸை நீங்களுமே கொடுத்துட்டு இருக்கீங்களா அல்லது இதை ஒர்க்கா மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கீங்களா மேம்? கண்டிப்பா மேம், நான் இதை வந்து ஒர்க்கா மட்டும் பண்ணல, ட்ரைனிங்குமே நான் இதை பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நானு. எப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரம்ப காலத்துல நான் ஒர்க் மட்டும் தான் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்போ எங்களுடைய பகுதியில அந்த அளவுக்கு ஆரி ஒர்க் வந்துட்டு கத்து கொடுக்கிற ஆட்கள் அதிகமாக இல்லை. அப்ப இருக்கிறப்ப எனக்கு தெரிஞ்ச நண்பர்களும் சரி கஸ்டமர் என்கிட்ட பிளவுஸ் போட்ட அவங்களே சரி, அக்கா நீங்க கத்து கொடுத்தா என்ன, எங்களுக்கும் கத்துக்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. ஆரம்பத்துல எனக்கு ஒரு தயக்கமா இருந்துச்சு, நம்ம வந்து சரியா கத்து கொடுப்போமா, ஏன்னா இது ஒரு விஷயத்த ஒருத்தவங்களுடைய அனுமதியோட நம்ம இதை செய்யறோம். அப்படி இருக்கிறப்ப எந்த ஒரு தவறும் நடந்துடக்கூடாது நம்ம நினைப்போம். அப்போ இருக்கிறப்ப என்ன பண்ணலாம், நம்ம சரியா பண்ணலைன்னா அது ரொம்ப தப்பா போயிடுமே, ரொம்ப மனசுக்குள்ள நிறைய கேள்விகள், பண்ணலாமா என்னன்னு. சரி அவங்க கேக்குறாங்க, நம்ம செஞ்சுதான் பார்ப்போமே, எவ்வளவோ கஷ்டங்களை தாண்டி வந்திருக்கோம், இதையுமே நம்ம செஞ்சு பார்ப்போமேன்னு செஞ்சு அதே மாதிரி ஆரி ஒர்க்கும் கத்துக்கிட்டு ஆரி ஒர்க்குமே கத்தும் கொடுக்கவும் ஆரம்பிச்சேன். சோ அதனால பாத்தீங்கன்னா இன்னைக்கு பல பேர் நிறைய நன்மைகள் அடைஞ்சிட்டு இருக்காங்க என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே. சூப்பர் மேம். ஸோ வந்து நீங்க ஒரு பிஸ்னஸா மட்டும் பண்ணாம அதை ஒரு ட்ரைனிங்காவே மாத்தி சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க. உண்மையாவே இது நிறைய பேர்களுக்கு வாய்ப்புகளையும் வழங்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபியூச்சர்ல இதுக்கான வேலை வாய்ப்புகள் அப்படின்றது எப்படி மேம் இருக்கும்? ஏன்னா இப்போதான் வரவேற்புல இருக்கு, பட் ஃபியூச்சர்லயும் இதற்கான வரவேற்புங்கிறது எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா மேம், இதோட வரவேற்பு பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். இன்னுமே இதை விட இன்னும் அதிக வரவேற்பு கிடைக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். அதாவது எப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கே தெரியும், ஒரு 5 வருடத்திற்கு முன்பு எல்லாருமே ஒரு கல்யாண வீட்டிற்கு நீங்க போனீங்க அப்படின்னா அந்த கல்யாண பொண்ணு அந்த பிளவுஸ் போட்டிருப்பாங்க தவிர அதிகமா வேற யாரும் போட்டு பார்த்திருக்க மாட்டீங்க. ஆனா இன்றைய காலகட்டத்துல இன்னைக்கு ஒரு திருமணத்துக்கு நீங்க போனீங்க அப்படின்னா கல்யாண பொண்ணு மட்டும் இல்லாமல் அவர்களை சுற்றி உள்ள அதுக்கப்புறம் அந்த கல்யாணத்திற்கு செல்லக்கூடிய நபர்கள் முதற்கொண்டு இந்த ஆரி ஒர்க் வந்து அவங்களும் போட்டுக்கணும், நமக்கும் ஆசை அப்படின்னு சொல்லி போட்டுட்டு வராங்க. சோ அதுல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது வந்து இன்னும் வரவேற்பு பெறும். அதுவும் எதிர்காலத்துல இன்னும் மாடலா என்ன முறையில வேணாலும், ஏன்னா ஆரி வந்து ஆரம்பத்துல இருந்து இப்ப வந்து அப்டேட் ஆயிருக்கு தவிர டிசைன்ஸ்ல இருந்து மெட்டீரியல் இருந்து எல்லாமே பாத்தீங்கன்னா அப்டேட் ஆயிட்டே இருக்கு. சோ எதிர்காலத்துல இன்னும் புது புது அப்டேட்கள்லாம் கண்டிப்பா வரும் வந்துட்டு. சோ எதிர்காலத்துல கண்டிப்பான பெரிய வரவேற்பு இந்த ஆரி ஒர்க் பெறும்.
மேம். இப்போ பாத்தீங்கன்னா நீங்க ஆரி ட்ரைனிங் கொடுக்கறதாவும் சொன்னீங்க, ஆரி ஒர்க்கும் நீங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க. இப்போ நம்மளோட ப்ரோக்ராம் கேட்டுட்டு நேயர்கள் உங்களை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா எப்படி மேம் காண்டாக்ட் பண்றது? கண்டிப்பா மேம். நம்ம பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல வேதாண்யம் கேஜி ஆரி ஒர்க் அப்படின்னு சொல்லி பேஜ் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்க கண்டிப்பா அந்த பேஜை வந்து நம்ம நேயர்களாக இருக்கட்டும், வாடிக்கையாளர்கள் யாரும் வேணாலும் அந்த பேஜை போய் பார்க்கட்டும். பார்த்து நம்மளுடைய ஒர்க்கை நான் அதுல அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுல பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா அதுல மெசேஜ் பண்ணுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அது மூலியமா கண்டிப்பா நம்ம அவங்களுக்கு நல்ல ஒரு அழகான பிளவுஸ் எப்படிப்பட்ட இது கஸ்டமைஸ் பண்ணி கேட்டாலுமே நம்ம பண்ணி கொடுக்கலாம். ஓகே, சூப்பர் மேம். ஸோ ஒரு பெரிய சான்ஸை வந்து நீங்கள் எல்லாருக்குமே கொடுப்பீங்க அப்படின்னு நாங்களும் எதிர்பார்க்கிறோம். ஸோ இப்போ இதுவரையும் உங்களுடைய பயணங்கள் சார்ந்த நிறைய விஷயங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணீங்க. இப்போ நீங்கள் ஒரு பெண் அப்படிங்கிற அடிப்படையில் மற்ற பெண்களுக்கு இந்த தருணத்தில் என்ன சொல்ல நினைக்கிறீங்க மேம்? நான் ஒரு பெண்ணா மற்ற பெண்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, என்னைக்குமே நம்மள மட்டும் நம்பணும். நம்மளுடைய கால்ல நிக்கணுமே தவிர நம்ம அப்பா அம்மா கணவர் குழந்தைகள் யாரு வேணாலும் நம்ம வாழ்க்கையில வந்து போகலாம். ஆனா நம்ம மட்டும்தான் நிரந்தரம். நாளைக்கு எந்த ஒரு விஷயத்துக்கும் அடுத்தவங்களை எதிர்பார்க்காம இருக்கணும் அப்படின்னா நம்மளுக்குன்னு ஒரு கையில வந்து ஒரு தொழில் இருக்கணும். அதுக்கு நம்ம படிச்சிருக்கணும்னு எந்த ஒரு அவசியம் இல்லை. நம்பிக்கையோட நமக்குன்னு ஒரு கையில தொழில் இருந்தா நம்ம காப்பாத்திக்கிறதுக்காக ஒரு விஷயம் இருந்தாலே போதும். சோ அதுக்காக பெண்கள் எல்லாருமே ஒரு நம்பிக்கையோட என்னைக்குமே வீட்டிலேயே எதுவுமே இல்லாம நம்ம ஏதாச்சும், ஏன்னா இன்றைய காலகட்டத்துல வேலை அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா சர்வசாதாரணமா படிச்சுட்டு போய் ஒரு கம்பெனில வேலை பார்க்கணும் எந்த ஒரு அவசியமும் இல்லை. ஏன்னா இப்ப உள்ள காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எந்த ஒரு திறமையா இருந்தாலும் அதை வச்சே நீங்க முன்னேறிட்டு இருக்கலாம். எடுத்துக்காட்டுக்கு என்னென்னமோ செய்யறாங்க வந்துட்டு இந்த காலத்துல எல்லாமே விற்பனை பண்றாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம சமூக வலைத்தளங்களுமே இருக்கு வந்துட்டு. சோ உங்களுக்கு என்ன பிசினஸ் பண்ண பிடிச்சிருக்கோ அதை பெரிய அளவுல பண்ணணும்னு நினைக்க வேணாம். சின்ன அளவுல பண்ணுங்க. கண்டிப்பா அது ஒரு பெரிய அளவுல வரும். உங்களை நீங்க நம்பி இருங்க, அது போதும். அடுத்தவங்களை நம்பி இருக்கணும்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில பெரிய கஷ்டங்களை பார்க்க வேண்டியதா இருக்கும். சோ நம்மள நம்பி இருந்தா மட்டும் போதும். ஒரு ரூபாய் நமக்கு செலவு பண்ணணும்னா அது நம்மளுடைய காசுல இருந்து பண்றதோட வரப்ப அந்த சந்தோஷமே வேற மாதிரி இருக்கும். சோ அதுக்காக நம்மளுடைய திறமை என்ன நம்ம முதல்ல தெரிஞ்சுட்டு அந்த திறமை வளர்த்து அது மூலியமா ஒரு பிசினஸ் பண்றோம்னா அப்படின்னா அது பெரிய சந்தோஷத்தை நமக்கு கொடுக்கும். கண்டிப்பா மேம். ஸோ நீங்க எந்த அளவுக்கு உண்மையா சொன்னீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்க நிறைய பெண்களுக்கே நேரத்துக்கு தெரிஞ்சிருக்கும். எல்லாருக்குமே இண்டிபெண்டா ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட் அப்படின்றது அவசியமான ஒன்று. ஸோ இதை தாண்டி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம நேயர்கள் கூட நீங்க ஷேர் பண்ணீங்க. பெரிய பெரிய வாழ்த்துக்களை நாங்கள் சொல்லிக்கிறோம். அதே நேரத்தில் அதிரை எஃப்எம்க்கும் அதிரை எஃப்எம் நேயர்களுக்கும் இந்த தருணத்தில் என்ன சொல்ல நினைக்கிறீங்க மேம்? அதிரை எஃப்எம் நேயர்களுக்கு வந்துட்டு இவ்வளவு நேரம் என்னுடைய இந்த உரையை கேட்டு கொண்டு இருக்கிற உங்களுக்கு ரொம்ப 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 நன்றி. சோ என்னால முடியுங்கிறப்ப உங்களாலையும் முடியும். இது பெண்களால மட்டும்தான் இந்த வேலை செய்யறாங்க அப்படின்னு கிடையாது. ஆண்களுமே இப்போ வந்துட்டு ஆர்வம் காட்டி செஞ்சு இதுல சாதிச்சு கொண்டு இருக்கிறாங்க. சோ இது வந்து எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய எண்ணங்கள் சரியாக இருந்தால் நம்ம மட்டும் இல்லாம நம்மளை சேர்ந்த குடும்பத்தில் உள்ளவர்களுமே நம்ம சமுதாயத்தில் உள்ளவங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்கலாம். சோ நம்ம எப்போதுமே பாசிட்டிவா மட்டும் இருந்தா போதும். நம்மளை பத்தி கவலைப்பட்டா போதும். அடுத்தவங்களை பத்தி எந்த ஒரு கவலையுமே படாம உங்களுடைய பாதையில நீங்க போனாலே உங்களுக்கான ஒரு வெற்றி கண்டிப்பாக காத்து கொண்டிருக்கிறது. எஃப்எம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல சூப்பரான இந்த நிகழ்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்க மேம். சோ ரொம்ப 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 என்னுடைய வாழ்த்துக்கள், என்னோட நன்றி. எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு வந்து கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேம். இதே மாதிரி பல பெண்களுக்கும் இந்த மாதிரி வாய்ப்பு கொடுத்து அவங்களை நீங்க கண்டிப்பா உற்சாகம் பண்ணணும் மேம். அவங்களுடைய வாழ்க்கையை அடுத்த ஸ்டெப்புக்கு போறது இந்த மாதிரி நீங்க நிகழ்ச்சி பண்ணி அடுத்து ஒரு பெண்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டா இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் மேம். நேயர்களே, நிகழ்ச்சியை தொடர்ந்து முழுமையா கேட்டு பயன் அடைஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சி வழியா கலந்துக்கிட்டு நிறைய நல்ல விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ண கார்த்திகா அவர்களுக்கு நேயர்கள் சார்பாகவும் அதிரை எஃப்எம் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெற போறேன். நான் உங்க ஆர்ஜே ஃபாஹிரா. நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள், விமர்சனங்கள், ஆலோசனைகள் தெரியப்படுத்த நினைச்சீங்கன்னா 7373776904 இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாவோ தெரியப்படுத்தலாம். இது நம்ம அதிரை எஃப்எம் 90.4 நமது சமூகம் நமது நலன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும்.